மதுரையிலேருந்து திருமங்கலம் அந்த தென்காசி போகிற ரோடு ஃபுல்லாகவே ஒர்க் நடக்குது. அந்த இடம் தாங்க ரொம்ப மோசமாகிடுச்சு. ஒரு 10 கிலோமீட்டரு. அதில் நான் ரொம்ப நொந்துட்டேன். வெயில் ஒரு பக்கம் தாறுமாறாக அடிச்சுது. நுங்கு பதநீர் மணி 3 ஆயிடுச்சு. கடையநல்லூர் வந்துச்சு. நான் மொய்தீன் தான் இங்கே இல்லையே, அங்கே இருக்கிறான். சொந்த காசில் சூனியை வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க. அது இதுதானா? இப்படிங்க இருக்கு, சான்ஸே இல்லைங்க. அப்பா மோட்டோ பிளாக், மோட்டோ ஜிப்சி மோட்டோ பிளாக். எப்படியோ வந்துட்டேங்க. ரோடு தான் வந்து ஒர்க் நடக்கிறதுனால அப்படியே டேக் டைவேஷன் ஓடிட்டு இருக்கு பாரு. அமெரிக்காவில் ஓட்டுற மாதிரி இருக்கு பாரு. நான் லெஃப்டில் வரேன், அவர் ரைட்டில் வராரு. சொந்த காசில் சூனியை வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க. போகிறாரு, நான் சென்ட்ராக போகிறேன். இப்படி தான் ரோடு போயிட்டுருக்கு. இது எங்கே போய் முடியும்னு தெரியல. பார்த்தீங்களா, யூஎஸ் மாதிரி ஆயிடுச்சு. லெஃப்டில் வராரு, நான் ரைட்டில் போகிறேன். வந்துட்டுங்க. மதுரை தாண்டி இங்கே மதுரையிலேருந்து திருமங்கலம் அந்த தென்காசி போகிற ரோடு ஃபுல்லாகவே ஒர்க் நடக்குது. ஓட்டு ஒரு வழி பண்ணுது. நான் இன்னும் பாதி தூரம் கூட போகல. இன்னும் ஒரு கூகுள் என்னன்னா இன்னும் ஒரு 2 hours காட்டுது எப்படி போகிறதுன்னு. எப்படின்னு தெரியல. வெயில் ஒரு பக்கம் போட்டு படுத்துது, சரியான வெயில். எப்படி ஐயோ, சென்னையில் தான் வெயில் தாங்க முடியல. அட்லீஸ்ட் எங்கேயாவது வெயில் நல்லா இருக்கும் பார்த்தா வெயில் கொடுமைப்படுத்துது நம்மளை. அதான் ஒரு டீயை குடிச்சிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கினேன். டீ உண்மையாகவே நல்லா இருக்கு. பாருங்களேன், ஆப்போசிட்டில் இதுதான் சதுரகிரி போகிற வழின்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ வந்து இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வந்து கிருஷ்ணன் கோயில் வரும். நீங்கள் கிருஷ்ணன் கோயிலேருந்து உள்ள ஷேரோட்டாவோ ஏதோ அங்கே சம்திங் அங்கேருந்து 2-3 பிளேஸ் இருக்குது, வழி இருக்குது. அங்கே உள்ளே போனீங்கன்னா அந்த மலை அடிவாரங்கிட்ட போயிடலாம். அங்கே போனீங்கன்னா சதுரகிரி மலை மேலே ஏறலாம். ஆனால் எல்லா டைமும் அலோவ் பண்ண மாட்டாங்க. பௌர்ணமி அண்டு பிரதோஷம், அமாவாசை நினைக்கிறேன், எனக்கு தெரியாது. அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் அவங்க அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த மலை மேலே போகலாம். வண்டி எடுத்து ஓடிட்டு வந்தது இதுக்கு தான். பார்த்தீங்களா எப்படி இது? சும்மா ஜம்முனதா, சும்மா கலகலதா. நம்ம ஏரியாவில் இந்த மாதிரி பார்க்க முடியுமா? முடியாதுல்ல. அதில் 4:30 மணிக்கு வந்துட்டு மணினாவது 1:30 மணி வரைக்கும் வண்டி ஓட்டிகிட்டே தான் இருக்கிறேன். பாருங்கள், இதை பார்க்க தான். நான் மட்டும்தான் இருக்கிறேன் ரோட்டில், யாரும் இல்லை. அந்த இடம் தாங்க ரொம்ப மோசமாகிடுச்சு. ஒரு 10 கிலோமீட்டரு. அதில் நான் ரொம்ப நொந்துட்டேன். வெயில் ஒரு பக்கம் தாறுமாறாக அடிச்சுது. தக்கன்னு ஆயிடுச்சு. பேக்கெல்லாம் போயிடுச்சு. பின்னாடி வேறு பீஸ்கார் எல்லாம் போயிடுச்சு. வலி எனக்கு உசுறு போகுது எனக்கு இப்போது. ஆனால் இந்த மலையும் இந்த அழகையும் பார்த்தோன்னே எல்லாமே போச்சுங்க. நாம இருக்கு சூப்பராக. ஓகேங்க, திருநெல்வேலி சங்கரங்கோவில்
சூப்பராக இருக்குங்க நிஜம். எனக்கே இவ்வளோ டயர்டு, இவ்வளோ கஷ்டம், தூக்கம் இல்லை, எல்லாமே இல்லாமல் வண்டி ஓட்டு வந்தது. ஆனால் சுத்தமாக எனக்கு அந்த வழி தெரியல இப்போ இதை பார்த்தோன்னே. என்ன பத்தி நீ நிறைய தெரிஞ்சுக்கிற வேண்டியது. பதவி இருக்கிறாங்க என்னன்னு கேட்போம். நுங்கு பதநீர் இல்லை வரலாமா? வீடு எடுக்கலாமா? வீடு எடுக்கலாமா? எவ்வளோங்க ஐயா? ஆ ஆ ஒரிஜினலா? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. டேய், உன் ஊர் எதுடா? கருப்பட்டி, ஒப்பம் பேரு, தீனி, ஓத்தா பேரு, சக்கரை, ஓம் பேரு, தேனப்ப. பதநீர் தானே? மண்டி இல்லாம சுண்ணாம்பு இல்லாம தெளிவா கொடுங்க. சில நாள் மண்டியோட ஊற்றுவாங்க. மண்டியை நாங்கள் உள்ள கலக்க மாட்டோம். ஒரிஜினல் பதநீர் சாப்பிட்டா சூப்பராக இருக்குது. அண்ணங்கிட்ட தென்காசி பக்கம் வந்தீங்கன்னா சாப்பிடுங்க. அதெல்லாம் கருப்பட்டிலாம் வச்சுருக்காரு. பதநீர் சுண்ணாம்பு போடலன்னா கல், சுண்ணாம்பு போட்டால் பதநீர். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு 3 சொம்பு குடித்தேன். என்னடா என்னென்னமோ சூப்பராடா. இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர் போகணுமாமே தென்காசி. சரி ஓகேங்க, நான் ரீச் ஆகிட்டு பார்க்குறேன். சங்கரன் கோவில் ரயில்வே கேட்டு வந்தாச்சு. A few moments later. குஞ்சாணி. I am very happy. ஆம்புலன்ஸ் வேறு வந்துருக்கு. ஆம்புலன்ஸ் எங்கே வந்து பக்கம் வந்துருக்கு தெரியலையோ. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்டா சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? போடா. நீதானா? ஐயோ கடவுளே. இன்னும் போயிட்டுருக்கேன். இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் தென்காசிக்கு. இங்கேருந்து 30 கிலோமீட்டர்ஸ்.
ஆக்சுவலாக அந்த மலை கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது, அதான் பிரச்சனை. கடைசி வரைக்கும் ரோடே போடல, ஃபுல்லாக பேட்சாக போட்டு வச்சுருக்கானுங்க. என்ன பண்ணுறது? அதான் வண்டி ஓட்டவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ முடிஞ்ச அளவு நல்லா ஓட்டிட்டேன். பண்ற. அதான் அந்த மலை அடிவாரம்னு நினைக்கிறேன், ஐ திங்க். இந்த ஊர் பேர் வந்து இந்த வாசுதேவ நல்லூர் சொல்கிறாங்க. புளியங்குடி நினைக்கிறேன், ஐ திங்க் இந்த ஏரியா. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல. ரோட்லேயே வண்டி நிறுத்திட்டான். ரோடு வேறு செம்ம பேட்சாக இருக்குது. அதுக்கு வேறு பட்டுன்னு அடிக்குதா, ஏதாவது கீழே விழுந்துச்சான்னு தெரில. வாட்டர் பாட்டில் போயிடுச்சு. சரி, ஓகே. சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். சின்னதாக இருக்குங்க, ஓட்ட முடியல. ஆக்சுவலி இவ்வளோதான் ரோடு. ஒரு 50 கிலோமீட்டருக்கு இப்படி தான் இருக்குது ரோடு. என்ன பண்ணுறது? மணி 3 ஆயிடுச்சு. ரோடு ரொம்ப சின்னதாக இருக்கா, வண்டி வந்து ஓட்ட முடியல. வெயில் அப்படியே தக்கன்னு இருக்குங்க. வண்டி ஓட்டமாக தெரில, வண்டி கொஞ்சம் நின்று ஸ்லோவாச்சுனால உடம்பெல்லாம் அப்படியே எரியுது. இப்போ கடவுளே, கடையநல்லூர் வந்துச்சு. நான் மொய்தீன் தான் இங்கே இல்லையே, அங்கே இருக்கிறான். போக வேண்டியது தான் ஸ்ட்ரைட்டாக. வெயில் அடிக்குது, பயங்கரமாக வெயில் அடிக்குது. போடுங்க. சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க. அது இதுதானா? காற்று இருக்கு எங்களுக்கு. எங்களுக்கு அங்கே இதுக்கு தெற்க போனால் காற்றே இருக்காது, ரொம்ப வெயில். எங்களுக்காக வெளியில் காற்று ஒரு நல்லா இருக்குது. தென்காசி சூப்பராக இருக்குது. தென்காசி நல்லா இருக்குமா? தென்காசி தான், எங்கள் தென்காசி மட்டும் நல்லா இருக்கும். அதை சுற்றி அங்கே போனால் வெயில், இங்கே போனால் வெயில். சீசனா எப்போதுமே வெயில் எடுத்துகிட்டு கொஞ்சம் காற்று இருக்கும். அதுவும் வந்து நம்ம கொஞ்சம் அதுவும் வந்துட்டு போகிறது. பாருங்க எப்படி இருக்குன்னு. மேலே இந்த மலையும் மேகமும் எவ்வளோ ஒன்றா அழகாக இருக்கு. ரைட்டில் போனால் செங்கோட்டை, இப்படி போனால் திருநெல்வேலி நினைக்கிறேன், ஐ திங்க். எப்படிங்க இருக்கு? சான்ஸே இல்லைங்க. அப்பா சூப்பராக இருக்குல்ல, தரமாக பார்க்கறதுக்கு. அப்பா ரூம் தான் கிடைக்கல, ரூம் தேடிக்கிட்டே இருக்கேன். டயர்டாயிடுச்சு. பார்ப்போம் அங்கே எங்கே பக்கத்தில்.
ஓ இந்த தண்ணிக்கு இவ்வளோ கூட்டமா? குளிச்சா மாதிரி தான். மாசா எத்தா கேப்டனா ஓஹே தண்ணி ரொம்ப கம்மியாக வருது. எங்கப்பா எவ்வளோ கூட்டம் நிற்கிறாங்க. நம்ம எங்கே போய் குளிக்கிறது? அவ்வளோதான் தண்ணி வருது. அவ்வளோதான். குற்றாலம் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். அதிக தண்ணி வருது. இதுக்கு மேலே சுத்தமாக தண்ணி வரல. எங்கே குளிக்கிறதுக்கு இடம் இல்லை. அவ்வளோதான். என்ன சீசன் ஒன்றும் ஸ்டார்ட் ஆகல போல இருக்குது. மழை கம்மியாக இருக்கனால தண்ணி வரல. ஓகே, அதனால் நம்மளும் போவோம். அடுத்த கண்டென்ட் என்னன்னு பார்ப்போம். உள்ளே போயிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. சண்டேனால கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது. மற்றனால வந்து இது கூட இருக்காது. இதுதான் மோட்டோ பிளாக்கர், மோட்டோ ஜிப்சி மோட்டோ பிளாக்கர், சிப்ஸு அல்வா. ஒரு காலத்துல அவர் எப்படி வாழ்ந்தாரு தெரியுமா?
இந்த ரம்புட்டான் மணிமுத்தாறு போலாம். மணிமுத்தாறு போனா காலையிலே போற போகணும்.